வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எறா தொக்கு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு எறா வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் பெரிய சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் எறா வாங்கிக்கோங்க. அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எறால் பேக்கில் வந்து பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள், மெலிசாக ஒரு கோடு மாதிரி, அந்த அழுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான பொருள்: வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு குட்டி மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்னா, எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், மிளகு, சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்குங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதில் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுவே நல்லா குக் ஆகி அதுலேருந்தே தண்ணி வரும். ஸோ அதுலேயே நல்லா குக் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் அது வத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அதுவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எறா, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. எவ்வளோ எறா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எறா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. எறா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி விடக்கூடாது. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியே நம்ம ஊற்ற வேண்டாம். அதுலேருந்தே தண்ணி வரும். அந்த எறாவே நிறைய தண்ணி அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுவே நல்லா குக் ஆகிடும். நம்ம இதுக்கு மேலேயே தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த எறாலேருந்து வர தண்ணி வருமா, அது நல்லா அது வற்றி சுண்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பார்த்திங்களா, இப்போ தண்ணியே விடலை, அதுவே லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அந்த எறாலேருந்து வர தண்ணியில் அது குக் ஆகிடும். அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ என்னென்னா, நம்ம வந்து அது அடிப்பிடிக்காமல் கலந்து விடணும். அடிக்கடி கொஞ்சம் 5 மினிட்ஸ் மூடினீங்கன்னா அடுத்த 5 மினிட்ஸில் கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா எறாவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ எவ்வளோ அளவு ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள், இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சு. பார்த்திங்களா, குறைஞ்சி இப்போ உள்ளே போயிடுச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இது வேணும்னா இப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் சுண்டணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சுண்டிடும். பார்த்திங்களா, இப்போ இன்னுமே நல்லா சுண்டிடுச்சு. அந்த ஸ்டேஜில் வேணாலும் இறக்கிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டிங்கன்னா டேஸ்ட்டான எறா தொக்கு ரெடி. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நிறையா இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸும் இருக்குது, வெஜ் ரெசிபிஸும் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.